இந்த 2026ல எந்த ராசிக்காரங்களுக்கு கட்சி பதவி கிடைக்க போகுது? நல்ல ஒரு கேள்விதான். அதுவும் எலெக்ஷன் வர டைமில் நீங்கள் கேட்குறீங்க. முதல் ராசி 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, முதல் ராசியாக கடகம் இதில் ஃபஸ்ட்டில் நிற்கிது. கடக ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இதில் கட்சிக்குள்ளே அவங்க அதுக்காக தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரீதியாக அவங்க கட்சிக்குள்ளே தான் இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பதவிகள் தனித்துவமாக கூட நின்று ஒரு பதவி, அது தொழிற்சங்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியாக கட்சி சார்ந்து ஒரு விஷயத்தில் வெற்றிகரமாக போகக்கூடிய ஒரு ஆண்டு இந்த வருடம். இதற்கான உழைப்பு நீங்கள் வந்து பல வருடங்களாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் உங்கள் ஜென்மகுரு வரும் காலத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு ஊதியம் உண்டு அப்படிங்கிறது வந்து வெற்றி நிச்சயம். சிம்மம் எப்போவுமே அவர் வந்து ராஜா தான். தனித்துவமான ஒரு செயல் வந்து சிம்மம் தான். சிம்மத்தில் தான் வந்து பூர நட்சத்திரம்லாம் இருக்குது. அதில் என்னென்னா ஆளுமை மிக்க ஒரு பதவி, ஆளுமை மிக்க ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம். குருவுக்கு 2ஆம் இடத்துலையும் சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போது 11 ஒரு லாபம் தான். அந்த ஜூனுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடந்தால் இவர் வெற்றிக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த சிம்மத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு தனித்துவம் என்றைக்குமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பேர் புகழ் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஜூனுக்குள்ளேயே கிடைச்சிடும். அந்த ஜூனுக்குள்ளே கிடைக்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது இன்னொரு 3 வருட காலங்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகணும். இதில் விடாமுயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி நிச்சயம். கட்சி தான் அப்படின்னு இல்லை, எதில் ஆனாலும் ஒரு பதவி நிச்சயம். நம்ம பதவி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போது ஒரு கட்சி சார்ந்து தொழில் சார்ந்து எதிலே ஆனாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உயர்வு தன்மை இருக்குது. அதில் ஒரு பதவியோடு தான் இருப்பீங்க, ஒரு புகழோடு தான் இருப்பீங்க. அது இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பகவானோட அமைப்பு, ராகு கேதோட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுது. தனித்துவமாக ஒரு பதவினா என்ன, தனித்துவமாக தெரியக்கூடியது தான். அப்போ தனித்து செயல்பட்டு தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு கால நேரம் இந்த காலத்தில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கும்பம்னாவே மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அந்த இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, அதனுடைய ராசியும் எல்லாமே வந்து சனி பகவானே மாறுறாரு. அப்போ என்றைக்கும் மற்றவங்க பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு ஆதிக்கமான சனி பகவானா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த கும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்னா மதிப்பு. கலசம் எங்கே இருக்கும்? மேலே தான் இருக்கும். அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ கோபுரம் அப்படிங்கிறது வந்து கும்பம், கலசம் என்பது கும்பம். என்றைக்குமே பதவிகளே உங்களுக்கு கிடைக்கலனாலும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல, மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. நீங்கள் இப்போ பதவிக்கு உண்டான ஒரு இடத்துக்கு பிற்பகுதியில் நினைப்ப முற்பகுதிக்குள்ளே வரப்போகிறீங்க. முன்னோக்கி வரப்போகிறீங்க. இந்த முன்னோக்கி வரக்கூடியதில் உங்களை முழுமையாக முன்ன நிறுத்தி இவர் தான் அப்படின்னு வெளிப்படையான வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலம் இந்த கும்பம். அதனால் இந்த காலத்தை நீங்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் குருவோடைய அமைப்பெலாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய ஆதிக்கமான கிரகமே வந்து 2ல் குரு வீட்டில் இருக்குது. பேச்சு திறமையால் மிகவும் பெரிய விஷயத்தை அனுபவிப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.